அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வரக்கூடிய குரூப் 4ல் இவங்களை பற்றி கண்டிப்பாக ஒரு வினா எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஒரு வினாவை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இவங்களுடைய காலம் அன்னிபெசன்ட் வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1847 டு 1933 இந்த காலகட்டங்களில் வாழ்ந்தாங்க. இவங்க பிறந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் 1844, டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1. இறந்தது 1933 இறந்துருப்பாங்க. டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20. ஓகே, செப்டம்பர் 20 1933 இறந்துருப்பாங்க. சப்போஸ் பிறந்த இடம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். ஓகே, சப்போஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு பதிலாக அயர்லாந்து அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அயர்லாந்து பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா அயர்லாந்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இங்கிலாந்தில் இருப்பாங்க, அங்கே வச்சு இவங்க பிறப்பாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் வாழ்ந்துருப்பாங்க. இறந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இறந்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதல் வினா, டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோசோபிக்கல் சொசைட்டியில் இணைந்தார். அதில் தியோசோஃபியின் பொருள் விளக்கம் யாது? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை. ஓகே, தியோசோஃபின்னா என்னென்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை. ஓகேவா, இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி தான் பிரம்மஞான சபை. ஓகேவா, தமிழில் சொல்லணும்னா பிரம்ம ஞான சபை. ஸோ இதில் இருக்கக்கூடிய தியோசோஃபியோட பொருள் பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை. ஓகே, இவங்க எப்படி இந்த அமைப்பில் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன வரலாறு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து இங்கிலாந்தில் வாழ்ந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து அவங்களுக்கு கல்யாணம் முடியும். 19 வயதிலே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 பெண் குழந்தைக்கு அவங்க தாயாயிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து இறந்துரும். ஓகே, இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா பாதிரியார். ஓகேவா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கடவுள் பற்றி ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. அதனாலேயே குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்க்காம கடவுள் நம்பிக்கையிலே இருந்ததால் குழந்தை இறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் கடவுள் மேலே வெறுப்பு வந்து கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த டைமிங்கில் அவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி ஆரம்பித்த பிளாவெட்ஸ்கி. ஓகே, கேட்கலாம் கொஸ்டினில். இந்த அமைப்பு அதாவது பிரம்மஞான சபையை தொடங்குனது யார் அப்படின்னு கேட்கலாம். பிளாவெட்ஸ்கி அம்மையாரை மீட் பண்ணுவாங்க. ஓகேவா, அம்மையாரை மீட் பண்ணுவாங்க. அதற்கு முன்னால் வர பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோட்பாடில் இருப்பாங்க. இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு மறுபடியும் வந்து மதத்து மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இந்த அமைப்போட கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே தேவன் ஒன்றே குலம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடை மிக்ஸ் பண்ணிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி. ஓகே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நிறையா கோட்பாடை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த அமைப்பில் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த அமைப்பை எப்போ தொடங்கியிருப்பாங்க? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பிளாவெட்ஸ்கி அம்மையார் தொடங்கியிருப்பாங்க. இவங்களோட சேர்ந்து ஹென்ரி எஸ் ஆல்காட், இது கொஸ்டினில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தொடங்கியிருப்பாங்க. எங்கே வச்சு தொடங்கினாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம், அமெரிக்காவில் வச்சு தொடங்கியிருப்பாங்க. ஓகே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் வந்து தொடங்கியிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஸ்டினில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த அமைப்பை தொடங்கினது யார்? பிளாவெட்ஸ்கி அம்மையார், ஹென்ரி எஸ் ஆல்காட் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் தொடங்கியிருப்பாங்க. அந்த அமைப்பில் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதற்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாவது வினா, 1893 ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியோசோஃபியின் அதாவது நம்ம சொன்ன மாதிரி பிரம்மஞான சபையின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகே, இந்த உலக சமய அமைப்பு அதாவது இந்த உலக சமய மாநாடுன்னு சொல்லுவாங்க, சிகாகோவில் நடந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் போய் உரையாற்றினது தான் ரொம்ப ஃபேமஸ். சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, அதே மீட்டிங்கில் நம்மளுடைய அன்னிபெசன்ட் அம்மையாரும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதற்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893 இந்தியா வந்திருப்பாங்க. ஏன் இந்தியா வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1875 பிரம்மஞான சபை தொடங்கினாங்களா. ஸோ இதோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா 1886 தமிழ்நாட்டில் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் இவங்க வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து 1893 வருவாங்க. ஓகேவா, 1893 வருவாங்க. ஸோ அதற்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு அயர்லாந்து பெண்மணியாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடுவாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடுவாங்க. ஸோ அதனால் இவங்க ஒரு 2 பத்திரிகையை ஆரம்பிப்பாங்க. என்னென்ன பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 வந்து ஃபஸ்ட்டு காமன்வீல். ஓகேவா,
அதாவது அன்னி அம்மையார் பற்றி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேட்குறாங்க. ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தொடங்கின பத்திரிகை என்ன பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா காமன் வீல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. இது வந்து ஒரு வார பத்திரிகை. அதற்கப்புறமா ஒரு நாளேடு தொடங்கியிருப்பாங்க. 1915 ஒரு நாளேடு தொடங்கியிருப்பாங்க. ஓகே, இதற்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1915 என்ன சொன்னேன், நியூ இந்தியா. ஓகேவா, நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கியிருப்பாங்க. அடுத்த வினா, கீழ்காண்பவற்றுள் எது எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்குறாங்க. 2மே கரெக்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பனாரஸில் ஒரு மத்திய இந்து கல்லூரியை நிறுவியிருப்பாங்க. கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் நியூ இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாளை அவங்க தொடங்கியிருப்பாங்க. இந்த செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கையை பரப்பியது. ஓகே, அது கரெக்டு தான். ஆனால் டிஎன்பிசிலேருந்து கொடுத்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருந்தாங்க. 1 மட்டும் சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2மே கரெக்டு தான். நியூ இந்தியாவில் அவங்க வந்து பிரம்மஞான சபையும் அந்த கொள்கையும் பரப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்கான உரைகளையும் அதில் வந்து நிறையா கட்டுரைகளையும் எழுதினாங்க. 2மே கரெக்டு தான். ஆனால் இந்த கீழே வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரம்மஞான சபையில் நிறையா கோட்பாடு பார்த்திங்கன்னா இந்து சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா அவங்க வந்து உபநிடதங்கள், பௌத்கீதை, இது மாதிரி அது நிறையா விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்து பல்கலைக்கழகம் தொடங்கியாச்சு. அதாவது இந்து கல்லூரி தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகவத்கீதை, ஓகேவா, பகவத்கீதையை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. யார்? நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார். நோட் பண்ணிக்கோங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகே, இந்த பல்கலைக்கழகம் தான் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா மதன் மோகன் மாளவியால், அதாவது இது கூட கேட்கலாம், அதாவது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை தொடங்கினது யாருன்னு கேட்கலாம். அதாவது இந்த கல்லூரி தான் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக மாறி இருக்கும். ஸோ அதற்கு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. வினாயன் 4, சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. எதெல்லாம் சரியாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது சரியாக பொருந்திருக்கு, இது சரியாக பொருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தப்பாக பொருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது லாலா லஜபதி ராய். ஓகே, காமன்வெல்த் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1914 அன்னி பெசன்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்ட ஒரு வார பத்திரிகை தான் காமன்வெல்த். ஓகே, வினாயின் 5, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து பிரம்மஞான சபைக்காக இந்தியா வந்திருப்பாங்க, அதாவது சென்னை வந்திருப்பாங்க. அதற்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்காக நிறையா போராடி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் விடுதலை, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அன்னி பெசன்ட் அம்மையார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தன்னாட்சி. ஓகேவா, மக்களுக்கு வந்து தன்னாட்சி வேணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வந்து அப்படியே 10th புக்கில் அப்படியே டேரெக்டாகவே இருக்குது. வினாயன் 6, இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து பூர்ண சுவராஜ், அதாவது பூர்ண சுதந்திரம், தன்னாட்சி தான் வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். வினாயன் 7, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர். எப்போ தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவங்க தலைமை ஏற்றிருப்பாங்க. ஒரு வருஷம் அவங்க தலைவராக இருந்திருப்பாங்க. ஸோ இதற்கு முன்னால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1915 அவங்க வந்து நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதற்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டங்கள் 1915, அதாவது 1907 to அப்படின்னு வச்சுக்கோங்க, 7 to அந்த 1915 அந்த காலகட்டங்களில் என்ன ஆகும்னா 1907 நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சூரத் பிளவு, காங்கிரஸில் வந்து 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க, மிதவாதிகள், தீவிரவாதிகள். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 2ஆக போயிடுச்சு, அப்போ அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு இருக்காது. ஸோ இதே காலகட்டங்களில் தான் முதல் உலகப்போர் வரும். முதல் உலகப்போர் வரும்போது இங்கிலாந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் போராடுங்க, எங்களுக்காக நீங்கள் சண்டை செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து சுதந்திரம் தாரோம், அதாவது பூர்ண சுயராஜ்யம், அதாவது சுதந்திரம்னு சொல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு தன்னாட்சி தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நம்பி நிறைய பேர் நம்ம வந்து போருக்கு போயிருப்பாங்க இந்திய வீரர்கள். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சொன்ன மாதிரி அந்த வாக்கை காப்பாற்றாது, சுதந்திரம் தரமாட்டாங்க, அது மட்டும் சுயராஜ்யம் தரமாட்டாங்க. ஓகே, இந்த டைமில் என்ன ஆகும், காங்கிரஸில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிஞ்சு தான் கிடக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து 1916 தான் மறுபடியும் வந்து என்ன ஆவாங்கன்னா இணைவாங்க. ஓகே, அது வரை பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் 1915 நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு வந்து
ஒரு தன்னாட்சி வேணும், அதனால் நம்ம வந்து ஒரு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கலாம். ஸோ அதை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம தனியாக தொடங்கினா நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது, காங்கிரஸும் இதில் இணைஞ்சால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸில் வந்து நீங்கள் தனியாக ஒரு தன்னாட்சி இயக்கங்களை தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி 1915 அவங்க வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் தொடங்குங்க, இல்லைனா நான் வந்து 1916 உங்களுக்கு ஒரு டைம் தரேன், 1916 செப்டம்பர் வரை நான் அந்த டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் தொடங்கலைன்னா நான் தனியாக ஒரு சுயராஜ்யம் அதாவது தன்னாட்சி இயக்கத்தை நான் தொடங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் காங்கிரஸை வந்து காங்கிரஸில் இருக்கவங்க வந்து ஒரு செவி கொடுத்து கேட்குற மாதிரி இருக்காது, யாருமே தொடங்கியிருக்க மாட்டாங்க. 1916 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார் தனியாக ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அதாவது தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அடையாறில் தலைமையிடமாக கொண்டு தொடங்கியிருப்பாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா எங்கே தொடங்கினாங்க, சென்னையில். அதாவது தொடங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் சவுத்தில். ஓகேவா, சவுத் இந்தியாவில். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து தன்னாட்சியை பற்றி 1915 வலியுறுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதே காலகட்டங்கள் 1916 இவங்களே மாறி வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலகங்காதர திலகர். ஓகேவா, முக்கியமான விஷயம், ஏன்னா அவங்களும் கேட்கலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குவாங்க. ஓகேவா, இவங்க எங்கே தொடங்கியிருப்பாங்க, நார்த்து தலைமையிடமாக கொண்டு தொடங்கியிருப்பாங்க. சவுத்து தலைமையிடமாக கொண்டு தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே, இப்போ நம்மளுடைய வினாக்கு வரலாம். இதற்கும் இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க 1916 தொடங்கிடுவாங்க. ஸோ தொடங்கி இவங்களுடைய முயற்சியால் இங்கே இருக்க காங்கிரஸில் இருக்கவங்களாம் ஒன்றா சேர்த்துருவாங்க. ஓகேவா, 1917 இவங்களை கைது பண்ணிடுவாங்க. எதற்கு, இப்படி தன்னாட்சி பற்றி இவங்க நிறையா பேசுகிறாங்க, நிறையா கட்டுரை எழுதுகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்கன்னு அன்னி பெசன்ட் அம்மையாரையும் அவங்களோட இந்த அமைப்பு தொடங்குறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களையும் கைது பண்ணிடுவாங்க. எப்பவும் 1917 வந்து கைது பண்ணிடுவாங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காங்கிரஸில் இருந்தாலும் அவங்க காங்கிரஸ் ஒரு தனி அமைப்பாக இருந்தாலுமே இவங்க எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது யார் நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டத்தில் ஈடுபட்டுருவாங்க. இதனால் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு இவங்களை உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான், ஓகேவா, செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னி பெசன்ட் அம்மையாரை இந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராகவே அறிவிப்பாங்க. ஓகேவா, இந்த இன்சிடென்ட்னா நடந்துடும். ஸோ இதனால் இவங்களுடைய மதிப்பும் கூடிரும். ஸோ அதனால தான் இவங்களை 1917 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுக்கு தலைவராக அறிவிச்சிருப்பாங்க. யாரை, அன்னி பெசன்ட் அம்மையார். இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒன் டைம் இதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். வினாயன் 8 இங்கே கொஞ்சம் வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாறி இருக்கும், அதனால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அன்னி பெசன்ட், அருண் டேல் மற்றும் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அதாவது அன்னி பெசன்ட் இவங்களோட சேர்ந்து தான் இந்த ஹோம் ரூல் இயக்கம், அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஹோம் ரூல் லீக்கை வந்து தொடங்கியிருப்பாங்க. 1916 நம்ம தொடங்கியிருப்பான்னு பார்த்தோம். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தொடங்கியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திலகரும் வந்து இந்த ஹோம் ரூல் லீக், அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோம் ரூல் லீக்னு பேர். ஓகேவா, இவங்க வந்து வெறும் ஹோம் ரூல் லீக், அவங்க வந்து இந்தியன் ஹோம் ரூல் லீக்னு அப்படிங்கிற பேரில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க தொடங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 1916 தான் தொடங்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி தன்னாட்சி இயக்கம் திலகர், தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் தொடங்கினாங்கன்னு. ஓகே, தொடங்கினது திலகர். ஓகேவா, அதற்கப்புறம் தொடங்கினவங்க தான் நம்மளுடைய அன்னி பெசன்ட். பட் ஆனால் இந்த ஹோம் ரூல் பற்றி, அதாவது தன்னாட்சி பற்றி 1915 அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நீங்கள் வந்து 1916 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்கூடிய அந்த ஐடியாவை கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்த வினா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க. ஸோ எப்போ 1917 எங்கே நடந்த மாநாட்டுக்கு, அதாவது எங்கே நடந்த கூட்டத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, கல்கத்தா. ஓகேவா, கல்கத்தாவில் நடந்த கூட்டத்திற்கு தான் அவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே, வினாயன் 10 டேஸ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார். யான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னி பெசன்ட். ஏன்னா ரெண்டுமே தொடங்கினது அன்னி பெசன்ட் தான். இதற்கு முன்னால் ஒரு வினா பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதே தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா பத்திரிகை மூலம் பரப்பினார் அப்படிங்கிறத கொடுத்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிசி வந்து அதை வந்து தவறுன்னு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா பத்திரிகையில் பரப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நியூ இந்தியா பத்திரிகையில் வந்து அதாவது பிரம்மஞான அந்த சபையோட கருத்துக்களை பரப்புனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா,
அடுத்த வினா ஆல்ரெடி நம்ம வந்த வினா தான், அதே தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருந்துச்சு, அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் ஒரு 24 கொஸ்டின் இருக்குது. இவங்களை பற்றி ஒரு ரிலேட்டடாக ஒரு 30க்கு மேலே இருந்துச்சு. அதில் நிறையா விஷயங்கள் அந்த நியூ இந்தியா காமன்வெல்த் பத்திரிகை பற்றி ரிப்பீட்டடாக வந்தது. ஸோ அதெல்லாமே விட்டுட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் ஏதோ அப்படி விடாமல் விட்டுருக்குறோம். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இது சொன்னது யார்? நம்மளுடைய அன்னிபெசன்ட் அம்மையார். வினாயன் 12, தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சவுத் இந்தியாவை பொறுத்தளவில் அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கினாங்க, நார்த் இந்தியாவில் திலகர் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, இவங்க வந்து சென்னை தலைமையிடமாக கொண்டு தொடங்கினாங்க, இவங்க வந்து மும்பை தலைமையிடமாக கொண்டு தொடங்கினாங்க. எந்த இடத்துல தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெல்காம். ஓகே, பெல்காமில் வந்து அறிவிச்சிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. இவங்க அன்னிபெசன்ட் அம்மையார் பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா நம்மளுடைய சென்னை அடையார். ஓகேவா. வினாயன் 13, இதுவுமே ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கிக் கொண்டு இருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இது எனது பணி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னிபெசன்ட் அம்மையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த வினா இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டடாக மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை பற்றி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ இந்தியா பத்திரிக்கை பற்றி நிறையா வந்துச்சு அன்னிபெசன்ட் அம்மையாரை பற்றி. ஓகே, அதனால் நியூ இந்தியா அப்படின்னாலே நம்மளுக்கு அன்னிபெசன்ட் அம்மையார். இதே யங் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது யாருன்னு தெரியுங்களா? யங் இந்தியா பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஓகேவா. நியூ இந்தியா தான் அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகே, இந்த தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கியமான காரணமான பெண் கேட்டிருக்கிறாங்க. யார்? நம்மளுடைய அன்னிபெசன்ட் அம்மையார். கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றியவர். ஆல்ரெடி நார்த்தில் யார் தோற்றிட்டா? நம்மளுடைய திலகர், பாலகங்காதர திலகர். ஓகேவா. ஏப்ரல் 1916 தொடங்கியிருப்பாங்க. வினாயன் 16, காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஓகே, காமன்வெல்த்தை தொடங்கினது யார்? அன்னிபெசன்ட் அம்மையார். வினாயன் 17, இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். பனாரஸில் மத்திய இந்திய கல்லூரியை, ஓகே, சென்ட்ரல் ஹிந்து காலேஜை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகே, இதே சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்து பல்கலைக்கழகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இது காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா மதன் மோகன் மாளவியா. ஓகேவா. வினாயன் 18, நான் ஒரு இந்திய டமாரம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஷார்ட்டாக நான் ஒரு இந்திய டமாரம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னிபெசன்ட் அம்மையார். அதே தான் ஆல்ரெடி பாருங்க, மறுபடியும் நியூ இந்தியா பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. நியூ இந்தியா நம்மளுக்கு தெரியும் யார்? நம்மளுடைய அன்னிபெசன்ட் அம்மையார். எப்போ தொடங்கினாங்க? நியூ இந்தியா 1915 தொடங்கியிருப்பாங்க. வினாயன் 20, ஓகே, இதே வினாவை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு கீழே உள்ள எந்த நிகழ்ச்சியால் தீவிர தேசியத்திற்கு மாறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்டோட சிறைவாசம். ஓகே, அன்னிபெசன்ட் எப்போ கைது பண்ணுவாங்க? 1900, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1917 ஜூன் அந்த டைமில் வந்து கைது பண்ணுவாங்க. ஸோ அதற்கு அப்புறம் தான் மோதிலால் நேரு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியத்திற்கு மாறுவார். ஏன்னா இவர் வந்து மிதவாதி அப்படிங்கிற ஒரு பிரிவை சார்ந்தவர். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1907 என்ன ஆகும்? சூரத்தில் ஒரு பிளவு ஏற்படும். அதாவது காங்கிரஸில் இருக்கவங்க மிதவாதிகள், தேசியவாதிகள் அப்படின்னு பிரிவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோதிலால் நேரு பார்த்திங்கன்னா மிதவாதிகள் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தவர். ஆனால் அன்னிபெசன்ட் அம்மையாரை கைது பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து தீவிர தேசியத்துக்கு மாறிடுவார். அதற்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஓகேவா. இவங்க ரெண்டும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கான்செப்டும் ஒன்று தான். இவங்களும் வந்து தன்னாட்சி பற்றி தான் பேசுவாங்க, மோதிலால் நேரும் தன்னாட்சி பற்றி தான் பேசுவாங்க. அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரும் சிஆர் தாஸும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத தொடங்குவாங்க. ஓகேவா. காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் காங்கிரஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குவாங்க. இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பழைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஓகேவா. அப்போ இந்த கொஸ்டினுக்கான வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகே, இப்போ சிறைக்கு போவாங்க, 1917 சிறைக்கு போவாங்க. ஸோ அதற்கப்புறம் தான் இவர் வந்து தீவிர தேசியத்துக்கு மாறுவார். வினாயன் 21, கீழ்கண்டவற்றில் எது சரியானவே அல்லன்னு கேட்டிருக்கிறாங்க. எது சரியானது இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் சுப்பிரமணிய பாரதியார் தான் எழுதியிருப்பார். இந்தியாவே விழித்தெழு அப்படிங்கிறது வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் தான் எழுதியிருப்பாங்க. ஈவேர் ராமசாமி பார்த்திங்கன்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையை நடத்துவாங்க. டாக்டர் ஜி இப்போ தேசபக்தன் அப்படிங்கிற இதை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்க. ஓகேவா. திருவிக்க, ஜிஓ கிடையாது, திருவிக்க. வினாயன் 22, நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். எந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார்னா 1917 நடந்த கல்கத்தா மாநாட்டுக்கு. வினாயன் 23, லக்னோவில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒருங்கிணைய காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னிபெசன்ட் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1907 ஓகேவா, 1907 வந்து ரெண்டாக பிரிவாங்க காங்கிரஸில் இருக்கவங்க. ஸோ இவங்க மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தான். கடைசி வினா,
கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி என என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஸோ இதை தான் ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிராண்ட் ஓல்ட் லேடி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வருது. ஓகேவா? இவங்க மட்டும் இல்லாமல் அருணா ஆசஃப் அலி அவங்களையும் காட்டுது. ஓகேவா? அவங்க தான் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணியும் கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே, நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அருணா ஆசஃப் அலி. ஓகேவா? அருணா ஆசஃப் அலி அவங்களையும் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் எக்ஸாமில் வந்து இந்த அன்னி பெசன்ட் கொடுக்காம இதில் அருணா ஆசஃப் அலின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் அருணா ஆசஃப் அலி கொடுக்காம அன்னி பெசன்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அன்னி பெசன்ட் செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான் அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி வந்த வினாக்கள். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எழுதிய புத்தகங்கள் பற்றி கேட்கலாம். இதில் வந்து கேட்கல, அதனால் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் புத்தகங்கள் பற்றி கேட்கலாம். என்னென்ன புத்தகம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், ஸோ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அது தவிர இந்தியா எ நேஷன், இந்தியா எ நேஷன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியம். ஓகே, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், அதுக்கப்புறமா இந்தியா எ நேஷன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன கேட்கலாம்? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து 1917 ஜூன் 15 கைது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஜூன் 15 கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணதுக்கப்புறமும் மோதிலால் நேரு இப்படி மாறியிருப்பார் அப்படின்னு மாதிரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இவங்களை கைது பண்ணதுக்கப்புறமா சர் எஸ் சுப்பிரமணியன், ஓகேவா, சர் எஸ் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க தன்னுடைய லைட்ஹுட், ஓகேவா, லைட்ஹுட் அப்படிங்கிற அரச பட்டத்தை வந்து திறந்துருப்பார். முக்கியமான விஷயம் யார்? அன்னி பெசன்ட் அம்மையாரை கைது பண்ணதுக்கப்புறமா. ஸோ இவ்வளோதான் இவங்களை பற்றி கேட்குறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அவங்கள பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.